இதுக்கு மேல என்னால உன் கூட இங்க இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். போகாதானே உன் காலில் வந்து கெஞ்சோம்லாம் நினைக்காத. நான் திரும்பி வருவேன் மட்டும் நீ நினைக்காத. சண்டை போட்டு போகும்போது கூட ஷாப்பிங் போகிற மாதிரி எப்படி மேக்கப் போட்டு போகுது பாருது. ஹலோ என்னங்க, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 லட்சமாங்க. அப்படியா? நீங்க வேணா போய் அதுல கலந்து. இரு வரேன். இந்த என்னங்க பேப்பரு? டைவர்ஸ் பேப்பரு. இதுக்கு தானே ஆசைப்பட்ட? மகராச கெட்டிக்காரையா, நீ பொழைச்சிப்ப. ஒரு வேலையாக வெளியே போகிறேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெளியில போறியா? சரி, அப்ப நைட்டுக்கு என்ன பண்றது? போனை தவிர வேற எது வேணா பண்ணு. என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? நான் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கலன்னா உனக்கு கல்யாணமே ஆயிருக்காது, தெரியும்ல? அது கல்யாணமே நடந்திருக்காதா? கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்குமே போயிடுச்சு தெரியுமா? நான் கேட்ட எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க பொண்ணு வீட்டில். ஆஃபீஸுக்கு காரில் தான் போவேன், கார் வேணும்னு கேட்டேன், அதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டெய்லி ஆஃபீஸுக்கு கோட் சூட்டு தான் போட்டு போக வேண்டியது இருக்கும். ரிசப்ஷனுக்கு ஒரு இது வாங்கி தராதீங்க, ஒரு 5-6 செட்டாக வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன், அதுவும் சரின்ட்டாங்க. கல்யாணம் வந்து ஒரு பெரிய மண்டபமாக பார்த்து வைங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா அப்போ தான் எனக்கு கௌரவமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க, அப்படியே உன் கல்யாணம் நின்னுச்சு. எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அப்படியே வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸை ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் நின்று போச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க என்னைக்காவது கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. உள்ள பொண்டாட்டிய கூட்டிட்டு போக முடியல, ஊரா பொண்டாட்டிய கூட்டிட்டு போறானா? ஏங்க, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? கூட்டத்துல ஒருத்தன் எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டு வரன்னு அர்த்தம். ஆனா கூட்டமே எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டன்னு அர்த்தம். ஏங்க, உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன சாங்க? அப்படியெல்லாம் ஒரு சாங்கும் இல்லடி. ஏன் கேக்குற? இல்லங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்களுக்கு பிடிச்சவங்க பாடையில இன்னும் ரொம்ப பிடிக்குமா அவங்க? அதனால நீங்க சொல்லுங்க, நான் பாடுறேன். முத்து படத்துல இருந்து விடுகதையா இந்த வாழ்க்கை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பிடிக்கும். ஏங்க, பால் கெட்டு போயிடுச்சுன்னா அதை வச்சு பால் கோவா பண்றாங்கல்ல, நான் வச்ச ரசம் கெட்டு போயிடுச்சு, அதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணட்டுமா? காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். ஏங்க, உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன சாங்க? அப்படியெல்லாம் ஒரு சாங்கும் இல்லடி. ஏன் கேக்குற? இல்லங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்களுக்கு பிடிச்சவங்க பாடையில இன்னும் ரொம்ப பிடிக்குமா அவங்க? அதனால நீங்க சொல்லுங்க, நான் பாடுறேன். முத்து படத்துல இருந்து விடுகதையா இந்த வாழ்க்கை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பிடிக்கும். ஏம்பில்ல, வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலைங்க. ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவதான் வீட்டுக்காரி. அர்ஷித், எனக்கு ஏதாவதுனா நீ என்ன பண்ணுவ? ஓடுவேன், ஓடி போய் பொருள் எடுத்துட்டு வருவேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா நீ என்ன பண்ணுவ? வேடிக்கை பார்ப்பேன். உங்களை தட நான் சண்டை செய்யல. ராவணனுக்கு 10 தலை. சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். இப்படி இருக்கணும் மாணவர்கள், சந்தேகம் கேட்க வேண்டும், கேள் பாப்போம். 10 தலைன்றீங்களே, அவ எப்படி குப்பரக்கு படிப்பான்? அது இதவே அவங்களுக்கு 10. தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். உன்னையெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாட்டையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாது, தெரியும்ல? நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானே. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ, உன்னையெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாட்டையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாது, தெரியும்ல?